சார் கொஞ்சம் அப்படியே எல்லாரும் நெருங்கி வாங்க. ஓகே ஓகே ரெடியா? ஓகே சார். பஸ் ஃபெசிலிட்டில இருக்காங்க. பஸ் ஃபெசிலிட்டி ஸ்கிரீன் எல்லாம் லைட் ஆன் பண்ணி விடுங்க. நாங்கள் இங்கே யுஐடி ரீஜனல் ஆஃபீஸ் பெங்களூர்லேருந்து வந்திருக்கோம். இன்றைக்கி இங்கே திருநெல்வேலியில் புது ஆதார் சேவா கேந்திரம் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இந்த ஆதார் சேவா கேந்திரம் பார்த்திங்கன்னா இதோட மெயின் ஸ்பெஷாலிட்டி யுஐடிஏ கூட உள்ள க்ரீவன்ஸ் ரிலேட்டட் எல்லா இஷ்யூஸும் இங்கே நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். மக்களுக்கு ஏதாவது குறைகள் இருக்குன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் அங்கே ரீஜனல் ஆஃபீஸ் பெங்களூர் வர சொல்லுவோம், இல்லைன்னா பக்கத்தில் இருக்க மதுரை சென்டர் இல்லைன்னா சென்னை சென்டர் போக சொல்லிட்டு இருந்தோம். இதனால மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டு இருந்தாங்க. இந்த காரணத்துக்காக யுஐடி ஒரு பாலிசி எடுத்திருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரு ஆதார் சேவா கேந்திரம் ஓப்பன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாலிசி வந்திருக்கு. அந்த தகுதியில் தான் இப்போது திருநெல்வேலியில் இந்த புது சென்டர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போது தமிழ்நாட்டில் இது 6வது சென்டர் ஓப்பன் பண்ணியிருக்கிறது. ஏற்கனவே இருந்தது சென்னை அண்ட் மதுரை சென்டர்ஸ். இப்போது விழுப்புரம், வேலூர் அண்ட் கிருஷ்ணகிரிக்கு அப்புறம் திருநெல்வேலியில் ஓப்பன் பண்ணியிருக்கு. கூடிய சீக்கிரம் சதர்ன் டிஸ்ட்ரிக்ஸில் உள்ள எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்லேயும் ஒவ்வொரு நியூ சென்டர்ஸ் ஓப்பன் பண்ணும். இந்த சென்டரில் முதல்ல சொன்ன மாதிரி டிஃப்ரென்ஸ் என்னென்னா, மற்ற சென்டர்ஸில் நீங்கள் ஆதார் பதிவு பண்ணலாம், அப்டேட் பண்ணலாம். இந்த சென்டரில் ஆதார் பதிவும் அப்டேட்டும் பண்ணலாம். கூடவே நீங்கள் ரீஜனல் ஆஃபீஸ் பெங்களூர் கூட ஏதாவது க்ரீவன்ஸ் இருக்குன்னா அதையும் டேக்கப் பண்ணலாம். இவங்க டைரெக்டாக நாங்கள் ரன் பண்ணுறது, அதாவது யுஐடியை ரன் பண்ணுற சென்டர். ஸோ இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ இந்த சென்டரை கொஞ்சம் பப்ளிசைஸ் பண்ணி மக்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கொடுத்தாச்சுன்னா கண்டிப்பாக மக்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். எஸ்பெஷலி இந்த சென்டர் பார்த்திங்கன்னா டிசேபிள்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. உங்களுக்கு எல்லா ட்ரைனிங்கும் கொடுத்த ஆப்ரேட்டர்ஸ் இருக்காங்க.